அவர் நமக்கு செய்கிற நன்மை பிழைத்து மனுஷனாய் நிற்பதற்கு அவர் நமக்காக செய்த பெரிய காரியம்தான் நாம் இந்த உலகத்தில் ஜீவனோடு இருக்க முடிகிறது. ஏனென்றால் அவர் பரலோகத்தின் தெய்வம். அவர் இருந்தவர், இருக்கிறவர், வருகிறவர். இருந்தவர் என்றால் உலகம் தோன்றதுக்கு முன்பு இருந்தவர், உலகம் தோன்றின பின்பு இன்று வரைக்கும் இருக்கிறவர், இனி வரக்கூடிய காலம், இனி வரக்கூடிய உலகம், அது வருகிறவர். இந்த மூன்று காலங்களையும் அறிந்தவர். இந்த மூன்று காலங்களையும் ஒரே சமயத்தில் அவருடைய கண்களால் பார்க்கிறவர். அந்த மாபெரும் தெய்வத்துக்கு கோடான கோடி சோத்திரம் உண்டாதாக. நாம் இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்து வருகிறோம். இந்த உலகத்தின் காரியங்கள் மிக மிக அற்பமான காரியங்கள். நாம் தேவனை தொழுது கொண்டு அவருடைய வார்த்தையை கை கொண்டு அவருடைய வார்த்தைக்கு பின் சென்று அவருடைய வார்த்தையை நாம் மகிமையோடு ஏற்றுக்கொண்டால் அது ஒரு பெரிய காரியத்தை வைத்துக் கொண்டே இருக்கிறது. உதாரணமாக இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே பார்வோன் ராஜா கிட்ட அடிமைத்தன வேலை செய்கிறார்கள். அடிமைத்தர வேலைகள் செய்தாலும் அந்த ஜனங்கள் வாக்கு தத்துவத்தை பெற்ற ஜனங்கள். அது எகிப்து தேசத்துக்கு தெரியாது, எகிப்து ராஜாவுக்கு தெரியாது, பார்வோனுக்கு தெரியாது. ஆனால் செங்கலத்தில் அந்த ஜனங்களை அவங்க அடிமைப்படுத்தலாம், எல்லாம் செய்யலாம். செய்தாலும் இந்த ஜனங்கள் ஆண்டவருடைய வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவருடைய வாக்கு தத்துவத்தை பெற்ற ஜனங்கள் என்பது அந்த பார்வோனுடைய ராஜாவுக்கு தெரியாது. ஆனால் அது என்ன செஞ்சாலும் இரவு பகலாக மோசே சொல்லி பார்க்குறான். மோசே சொன்னதுக்கு மோசையினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க முடியாத அளவுக்கு அவன் வேலை சுமையை அதிகப்படுத்துறான். ஏன்னா மோசே இந்த தேசத்தை விட்டு நான் கானான் தேசத்துக்கு எங்களுக்கு பலி செலுத்தேன், ஜனங்கள் விடு, நான் வனாந்தரத்தில் போய் 3 நாள் பிரயாணம் போய் பலி செலுத்தணும், என் ஜனங்களை போகணும்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த ஜனங்களை, அதாவது நம்ம 24 மணி நேரம் வேலை படுறதுக்கு மோசை சொல்றதை கேட்கறதுக்கு டைம் கிடைக்காதுல்ல. அந்த அளவுக்கு அவன் வேலை சுமையை கொடுக்குறான். என்ன பாடுபடுத்தினாலும் கூட இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்கு தத்துவத்தை பெற்ற ஜனங்கள். அதை எவராலும் அவன் பெரிய ராஜாவா இருக்கலாம், எல்லாம் இந்த உலகத்தினுடைய காரியங்கள் பூராவும் அவன் கையில இருக்கலாம். ஆனால் அந்த ஆண்டவருடைய வாக்கு தத்துவம் என்பது அதை ஒரு நாள் அது அவர் நிறைவேற்றி முடிப்பார். அது எந்த பெரிய ராஜாவா இருந்தாலும், பார்வனை போல ராஜாக்கள் இருந்தாலும் அது அவனுக்கு பெரிய ஆபத்தான விளைவை கொண்டு விடும். இதுதான் வேதம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கென்று ஒரு கூட்ட ஜனங்களை வச்சு வைத்திருப்பார். அந்த ஜனங்கள் எப்படியாவது அவருடைய வார்த்தைக்கு கீழ்படுத்து அந்த வார்த்தைக்கு ஐயோ ஆண்டவரே வேதம் சொல்லுகிறது என்ற அந்த வார்த்தை, அந்த வசனத்தை பின்தொடர்ந்து வரும்போது பின்னாலே ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அது மனுஷனுடைய கண்ணுக்கு தெரியாது, மனுஷனுக்கு தெரியாது. மனுஷன் அவரை அதை அறியான் உணரான். அது தேவனுக்கு மட்டுமே தெரியும். இந்த கடைசி நாட்கள்ல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை காலங்களுக்கு பிறகு, சபை இந்த காலத்தில் பூமியிலே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை இல்லை, அதுதான் உண்மை. சரீரமாகிய சபை இருக்கும் என்றால் அப்போஸ்தலர்கள் இருப்பாங்க, சுவிசேஷகர்கள் இருப்பாங்க, போதகர்கள் இருப்பாங்க, மேய்ப்பர்கள் இருப்பாங்க, தீர்க்கதரிசிகள் இருப்பாங்க. இதெல்லாம் இருந்தால் தான் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை. இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கூடிய எந்த சபையிலையும் இந்த 5 காரியங்களும் இல்லை. அப்படி இருக்கும்போது நாம் போறது சபை இல்லைங்கிறது, நாம் போறவங்க தான் அதை விட்டு வெளியேறும். கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைன்னா சபையின் பக்தி விருத்திக்காக சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், சிலரை மேய்ப்பர்களாகவும், போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். இவங்க எல்லாம் நம்ம போற சபையில் இருக்கிறாங்களா, அதை முதல்ல பார்க்கணும். இது விசுவாசிகளுடைய கடமை. பார்த்து இந்த காலத்துக்கு நமக்கு உண்டான செய்தி என்ன சொல்றாங்க அதெல்லாம் கேட்கணும். அதெல்லாம் போறவங்க விசுவாசி கண்டிப்பா கேட்கணும். அது வேதத்தினுடைய சட்டம். அப்படி இல்லைன்னா இவங்க சொன்னதே 2025 வருஷமா சொல்லிட்டு இருப்பாங்க. அது வேஸ்ட். அது பெரிய பின்விளைவை கொடுக்கும். அன்பான சகோதர சகோதரிகளை உங்களை இறக்கமா கேட்டுக்கொள்கிறேன். இந்த கடைசி நாட்கள்ல நம்ம சகோதரர் பாலிபரேசர் அவர்கள் ஒரு 15-20 வருஷ காலமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறார்.
ஊழியத்தினுடைய காரியங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு, அதாவது மாமிசத்தில் ஆகிய எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் ஆண்டவருடைய வார்த்தையை உற்று நோக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய தன்மை பெரிய காரியத்தை கொண்டதாக இருக்கிறது. அதை இந்த காலத்தினுடைய வார்த்தையை பெற்ற மகா மேன்மையான ஒரு மனிதராக இருக்கிறார். அவருடைய போதனையை நான் கேட்டவன் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு ஒரு 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 ஆனந்தத்தோடு உங்களோடு நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். இதை கேட்கிற யாவரும் அவர் என்ன சொல்கிறார், அதாவது நாம் மனுஷனை பார்க்கக்கூடாது. அவர் சொல்றது வேதத்தில் இருக்கிறதா, இந்த காலத்தினுடைய வார்த்தைக்கு அது ஒத்து இருக்கிறதா, அத்தனை வேதத்தை சார்ந்திருக்கிறதா என்றால் நாம் கண்டிப்பாக அதை எடுத்துக்கொள்ளதான் வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்திலே மிகப்பெரிய அழிவை நாம் சந்திப்போம். வானம் பூமி அழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை அது அழியாது, அது ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது 2021 வருஷம் ஜூலை மாதம் 24ஆம் தேதி அவர் மிகுந்த உபத்திரம், சரீரத்திலே அவருடைய பாடுகளை சொன்னால் சொல்ல முடியாது. அதை 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 கூட இருந்து பார்க்குறவங்களும் தெரியும், சொல்லி அதை யாருக்கும் புரிய வைக்க முடியாது. அவருக்கு அவ்வளவு கஷ்ட சூழ்நிலை உலகத்தில் மாமிசத்தில் அப்படி அப்படி பயங்கரமான சூழலில் என்ன செய்வது என்று யோசித்து இப்படி இருக்கிறேனே என்று அவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுதுதான் அவர் நிறைய காரியத்தை, பரலோகத்தின் காரியத்தை ஆண்டவர் மூலமாக அவருடைய கருத்தில் பெற்ற ஒரு மாபெரும் கிருபை பெற்ற மனுஷனாக இருக்கிறார். அவருடைய போதனையை கேளுங்கள். வேதத்தை விட்டு வெளியே ஒரு வார்த்தை கூட பேச மாட்டார். அத்தனையும் பைபிளில் உள்ள வசனமாக இருக்கும். அது இந்த காலத்துக்குரிய காரியமாக இருக்கும். அந்த 2021 ஜூலை மாதம் 21ஆம் தேதி அவர் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய கருத்துக்கள் பெற்ற ஒரு பெரிய மாபெரும் காரியம் இந்த படமாக வரைந்து கொண்டிருக்கிறாரு. இது மெய்யான படம். இது கடைசி, அதாவது இது இக்காலத்தினுடைய சத்தியம். இதை அவர் ஜனங்களுக்கு அவர் பார்த்த காரியங்களை படம் போட்டு இப்படிதான் பார்க்க முடியும். அவர் பார்த்தவர் தான் அது என்ன எவ்வளவு விசேஷமா இருக்கிறது பார்த்த கண்களுக்கு தான் தெரியும். நமக்கு அதை சொல்ல வேண்டுமென்றால் இப்படித்தான் படம் போட்டு காட்ட முடியும். அதுல 7 காரியங்கள் இருக்கிறது. காலத்தின் சத்தியம். காலத்தின் சத்தியம்னா அதாவது உலகம் தோற்றம் முதல் இனி வரக்கூடிய காலங்கள், இத்தனை காலங்களுக்கு உள்ள சத்தியத்தை அவர் பேசணும். அதாவது உலகத்தோற்று பைபிள் எழுதப்படும் முன்னே, ஆதாம் வரும் முன்னே, ஆதாமுக்கு முன்னே, அதாவது உலகத்தோற்றத்துக்கு முன், அது அப்போ ஆண்டவருடைய கரத்தில் என்னெல்லாம் இருந்துச்சு, அப்போ அவருடைய சிந்தனையில் என்ன காரியங்கள்லாம் இருந்துச்சு, அதை பேசணும். இந்த காலத்துக்குள்ள பேசணும், இனி வரக்கூடிய காரியத்தை பேசணும். அதுதான் மொத்தமாக ஒரே வார்த்தை, காலத்தின் சத்தியம். இதை அவர் பார்த்துருக்கிறாரு, கேட்டிருக்கிறாரு. அதை அப்படி இப்படிதான் நம்ம ஒரு கட்டம் போட்டு காலத்தின் சத்தியம் இதெல்லாம் கேட்டப்பா பார்த்தப்பா ஏன்னு சொல்றாரு. அதுக்கு அவங்க கடைசி வெளிச்சம்னா என்ன? கடைசி வெளிச்சம் ஐயா, கடைசி வெளிச்சம்னா அதுக்கு என்ன? இனிமே ஒரு வெளிச்சம் வராது இந்த பூமிக்கு. பரலோகத்தில் இனி அடுத்த வெளிச்சம் இல்லப்பா, வரக்கூடிய காரியங்கள்லாம் வந்துட்டு இனி வரதுங்க எதுவும் இல்லை. கடைசி வெளிச்சம் நான் பார்த்துட்டேங்கிறாரு, அவர் நான் பார்த்துட்டேங்கிறாரு. கடைசி வெளிச்சம் அது தேவ ரகசியம் நிறைவேறுகிற இடம். இப்படி ஒரு, அதாவது தேவ ரகசியம் நிறைவேற எங்கே தேவ ரகசியம் நிறைவேற கடைசி காலம் துறைக்கும். அப்பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். அந்த கடைசி எக்காலம்னா என்ன, தேவ ரகசியம்னா என்ன, அதை அந்த தேவராஜன் நிறைவேறக்கூடிய இடம்ங்கிற எந்த இடத்துல நிறைவேறும் அதெல்லாம் நாம் பார்த்தப்பா. ஏனி வேதத்திலிருந்தவர் சொல்கிறார், மணவாளன் குடியிருக்கும் இடம், மணவாளன் எங்கே இருக்கிறார், இன்னைக்கு மணவாளன் எங்கே இருக்கிறார்? ஆட்டுக்குட்டியால் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணால் என்று சொல்ல கேட்டார். அந்த காரியம் எங்கே இருக்குது? அந்த இடத்தை நான் பார்த்தேங்க. மணவாளன் குடியிருக்கிற இடம், மணவாட்டி ஆயத்தாரை, மணவாளன் குடியிருக்கிற மணவாளன் தான். மணவாளன் வந்துட்டா மணவாட்டி இருக்கணும். அப்ப அவங்க எங்க ஆயத்தமாகறாங்க? சத்தியாவியாக வேறொரு தேற்றவாளர். கடைசியா அந்த ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் நீ வரக்கூடிய சமயங்கள்ல சத்தியாவியானவர் இருக்கிற ஒரு பெரிய காரியம். அவர் தான் வந்து எல்லா சத்தியத்தையும், அதாவது உலகம் தோன்றும் முன்னிலிருந்து உலகம் தோன்றும் முதல் இனி வரக்கூடிய காரியம், எல்லா காரியங்களும் அவரால் தான் பேச முடியும். அந்த காரியத்தில் பேசணும். பிறகு நித்தியத்தில் நித்திய ஜீவனுக்கக்கூடிய ஒரு பாதை. இதெல்லாம் நான் பார்த்தேங்கிறேன். பார்த்துதான் நமக்கு அந்த படம் போட்டு இப்படிதான் நமக்கு புரிய முடியும், இப்படிதான் சொல்ல முடியும். ஆனா இதுக்குள்ள ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்ணால பார்த்தேன்ற இப்படி ஒரு மாபெரும் மனிதன் இந்த பூமியில இருந்து இன்னைக்கு கடைசி அளவில் சத்தம் போடுறாரு என்றால் நீங்கள் நல்லா யோசிக்கணும்.
இந்த உலகம் பூராவும் தெரியாத கூட நம்ம இந்தியாவை எடுத்துக்கணும். உலகத்தில் நம்ம இந்தியாவை எடுத்துக்கிட்டா இந்திய நம்ம எல்லா அந்த அரசியல் வட்டாரங்கள் எல்லாமே திகைத்து கொந்தளித்து என்ன செய்வதற்கு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஆளுக்கு ஒன்றா பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இதுக்கு ஒரு முடிவு சீக்கிரமாக வந்துட்டு அந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுறதுக்கு அந்த இப்போ இருக்க சூழலில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இந்த காலத்துக்கு வேதம் என்ன சொல்லுறது, உலகம் பூரா இப்படி தத்தளிச்சுட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது, அப்போ இதுக்கு ஒரு பெரிய ஒரு முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அந்த நேரங்களில் நமக்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லித்தரது யாரு, அவர் சொல்றது வேதத்தில் இருக்கிறதா எங்கிறத நாம் கவனித்து, அதாவது நம்மள ஒன்றும் இல்லை, நாம் பாவிகள் நீசர்கள் ஒன்றும் அறியாதவர்கள், ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து காணக்கூடாத தெய்வம் மாமிசமாய் காணும்படியாய் வந்தவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த மண்ணில் வந்து அவரை நம்பின ஜனங்களுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளுடைய பாவமான மனுஷனுக்காக நாம் பாவிகளாக இருக்கையில் அவர் நமக்காக மரித்து நமக்காக அவருடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி அவருடைய வழியில் போறதுக்காக அவருடைய ரத்தத்தை சிந்திருக்கிறாரு. நாம் இந்த கடைசி நாட்களில் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவர் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அதை நாம் அடைய பந்தய பொருளை பெற்றுக்கொள்ளத்தக்கவர்களாக அது அவருடைய வார்த்தையை முன்னோக்கி செல்லும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சண்டே அவர் ஊரில் வந்தார், ஆராதனை நடத்துன்னு பயிர் ஓடி வந்தார். ஆனால் நேரம் ஆகிவிட்டது. அவர் வேதத்தில் நிறைய காரியங்களை சொல்லிக் கொடுப்பார். அன்பான சகோதர சகோதரிகளை கேளுங்கள், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நம் வாசலருகே வந்து தட்டி கொண்டிருக்கிறது. கேட்கிற யாவரும் அவருடைய வார்த்தையை முன் சென்று வார்த்தைக்கு நாம் படைந்து அவருடைய வார்த்தையை பின்பற்றுவோமானால் ஒரு பெரிய ஆசீர்வாதம் காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி சகோதரர்களே. Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. Let us pray. Close your eyes and please stand for the prayer. உம்மை கண்ட நான் விட்டு போவேனோ, இந்த மண்டலம் பின்னா செல்வேனோ. உம்மை கண்ட நான் விட்டு போவேனோ, இந்த மண்டலம் பின்னா செல்வேனோ. ஓமானல்லாதிருப்பேனோ, ஓமானல்லாதிருப்பேனோ. அருளே அருளே அருள் நிறைவேனே, அன்பனே மக அன்பனே, உந்தன் அன்பாலே என்னை வென்றாயே. தொல்லைகள் வெகு துக்கங்கள் எந்த நல்லல்கள் முற்றுமாறிந்தோனே. தொல்லைகள் வெகு துக்கங்கள் எந்த நல்லல்கள் முற்றுமாறிந்தோனே. அற்புதமாய் என்னை சுமந்தோரே, அற்புதமாய் என்னை சுமந்தோரே. அல்லோ பகலோ துதிப்பேனே நான், அன்பனே மக அன்பனே, உந்தன் அன்பாலே என்னை வென்றாயே. வந்தீரே புவில் வந்தீரே, என்னை அழைத்து செல்லவே வந்தீரே. வந்தீரே புவில் வந்தீரே, என்னை அழைத்து செல்லவே வந்தீரே. வான தூத தொனியோடே, வான தூத தொனியோடே, செல்வேன் செல்வேன் மேகத்தில் நான். அன்பனே மக அன்பனே, உந்தன் அன்பாலே என்னை வென்றாயே. எங்களை மிக அதிகமாக நேசித்த நல்ல ஆண்டவரே,
எங்கள் தொல்லைகள், பாடுகள், வேதனைகள், துக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்த நல்ல ஆண்டவரே, இது ஆசிரிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான ஆண்டவரே, இந்த 2025 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்த 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் 1 மணி வேளையில நம்முடைய திருச்சமூகத்தை நோக்கி பார்க்க, இந்த விலையேறப்பட்ட வார்த்தைகளை கேட்க கர்த்தர் கொடுத்த மகாபெரிய கிருபைக்காய் இறக்கத்துக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மனுஷன் நமக்கு விரோதம் எழுப்புகிற பொழுது கர்த்தர் நமது பக்கத்தில் இராவிட்டார், கர்த்தர் தாமே நமது பக்கத்தில் இராவிட்டார், அவர்கள் கோபம் நம்மில் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பான்னு சொல்லி ஆண்டவரே பக்தன் தாவீது சங்கீதத்தில் பாடியது போல ஆண்டவரே, இந்த எல்லா விதமான காரியத்துக்கும் நீ பத்திரமாய் பாதுகாத்து திருச்சமூகத்தில் வைத்து இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுத்து அதை பேசத்தக்கதாக ஒரு தருணத்தை கொடுத்ததுக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒரு மனிதனோடு பேசுவது ஆண்டவரை பெறுதலும் இல்லாத ஒரு காரியம். ஆனால் வானத்தின் தேவன் ஒரு மனிதனோடு பேசுவார். ஆனால் ஆண்டவரே ஒரு மகாபரிய மாற்றம் உண்டாகும். அதே போல உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக யார் யாரை முன்குறித்திருக்கிறார் ஆண்டவரே, அத்தனை பேரும் விலையேறப்பட்ட சத்தத்தை சற்று இறக்க பாரட்டும். இப்படி நாம் மாத்திரம் மகிமைப்படணும், இப்படி கரம் மாத்திரம் ஓங்கணும் ஐயா. நாங்கள் அல்ல, ஒரு மாத்திரம் மகிமைப்படணும். கனம், துதி, மகிமை, புகழ் எல்லாம் ஒரு மாத்திரம் நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தரும் அருமரட்சகரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ப்ளீஸ் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம். Please stand the Bible, Romans chapter 3. ரோமர் 3ஆம் அதிகாரத்தை வைத்திருப்போம். My dear brothers and sisters, please take a notebook and pen and pencil, everything, and mark down everything. It's very useful today. முக்கியமான சாப்டர் நம்ம பார்ப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் ரோமர். Please turn Romans chapter 6. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 6ஆம் வசனம். Romans chapter 6, the words 3 to 6. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3 6 வரை வாசிப்போம். ரோமர் 6ஆம் அதிகாரம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும், கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்துவர்கள் எழுப்பப்பட்டது போல, மேலும் பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மருத்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய், மேலும் நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு அவருடைய மரணத்துக்குள்ளாகவும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். எஸ். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டுள்ளவனால், அவருடைய மரணத்தின் சாயல் இணைக்கப்படலானால் அவர் உயிர்த்தலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். அவருடைய உயிர்த்த சாயல் இணைக்கப்பட்டிருப்போம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழித்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவருடைய கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். Yes. Romans chapter 6, the words 3 onwards. Know ye not that so many of us were baptized into Jesus Christ, were baptized into his death. Therefore, we are buried with him by baptism into death, that like as Christ was raised up from the dead by the glory of the Father, even so we also should walk in newness of life. For if we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. Verse 5 is very important. For if we have been planted together in the likeness of his death, we shall be also in the likeness of his resurrection. The word likeness, சாயலில். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்படலானால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம். Praise be to the name of our Lord and Savior Jesus Christ. Today we are going to discuss about the important topic that is called the likeness of the seventh form of the word. வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட 7வது சாயல் என்ன? What is the likeness? And we can approach in another way, whether the word is fulfilled or the word has finished all the work. In which time we are waiting for that. And one more important thing, if you turn the Bible, Romans chapter 8, ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் verse 22 and 23. Romans chapter 8
the verse 22 and 23. ரோமர் 8ஆம் அதிகாரம் 22 23 வசனத்தை வாசிப்போம். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுமல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறது. நம்முடைய சரீர மீட்பாக புத்திர வருகிறதுக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். Romans 8 verse 22. For we know that the whole creation groaneth and travelleth in pain together until now. And not only they, but ourselves also, which have the first fruits of the Spirit, even we ourselves groan within ourselves, waiting for the adoption to wit, the redemption of our body. Adoption and the redemption and the likeness. சரீர மீட்பு, புத்திர சுவிகாரம், தேவனுடைய சாயல். இந்த மூணு டாபிக்கை பல வருஷம் நம்ம பேசலாம், பல நூற்றாண்டு பேசலாம். So today our topic is வார்த்தையுடைய இன்றையுடைய what is the seventh form of the word today. வார்த்தையுடைய ஏழாவது சாயல் என்றால் என்ன? So we are going to see very important thing. Dear brothers and sisters of God, as my beloved brother told, in the year of 2021 and July 24th, and God brought this true tabernacle to the earth. So I want to compare, I want to discuss very thoroughly as a student of God. கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு கடைசி மாணவனுங்கிற ஒரு தார்மீக அடிப்படையில் அவர் சொல்லிக் கொடுத்த சில பாடத்தை மட்டும் பேசி முடிக்க வேண்டும் என்று ஒரு கத்தும் தீர்மானித்திருக்கிறேன். So இன்றைய ஏழாம் சாய், today is the seventh form, today is the seventh likeness of God. We can ask one more question, whether all word has fulfilled. வார்த்தையானது பரிபூர்ணமாகி விட்டதா? இந்த ரெண்டு டாபிக்ல கொஞ்சம் ஆழமா தேவனுடைய வார்த்தையை பேசி கால கடந்து விட்டபடினாலே சற்று வேகமாக பேசி முடிக்க வேண்டும் என்று கத்தும் தீர்மானித்திருக்கிறேன். Now, so if you come to the world in the month of December, once December first started, the whole world is a Christmas season. All the peoples are celebrating the Christmas. Even myself also in the young age. But this is my own village. Actually, this is a season of Christmas because the climate and everything, and we had purchased a new cloth and everything, and every house has been painted, and we are ready to receive the day of Christmas in December 25th. Fine, wonderful. I don't want to blame anything. நான் அதுக்கு முதல்ல பல நேரம் பேசிட்டேன், இதை பேசுறதுக்காக இல்லை. But how and when the real Christmas has been existed on the earth? Have you ever go through the word of God? If you return the book of Luke chapter 2, Luke al Suvisesham, இரண்டாம் அதிகாரத்தை திருப்பினீங்கன்னா, thank you Jesus. Luke chapter 2, Luke al Suvisesham, chapter 2 the verse 11 and 12 also. Luke al Suvisesham இரண்டாம் அதிகாரம் 11 12 வசனங்கள் வாசிக்கிறேன். இன்று Luke chapter 2, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீது ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையை கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அது கொஞ்சம் ஆங்கிலத்தில் லூக்கார அழகா Luke chapter 2 the verse 11 தான 2:11 இல்லையா? Right, no? Luke chapter 2 the verse 11. Good, fine. For unto ye is born this day the city of David a Savior, which is Christ the Lord. And this shall be a sign unto you: ye shall find the babe wrapped in swaddling clothes, lying in a manger. அதாவது swaddling cloth என்ன அர்த்தம்? மாட்டுக்கொட்டையில் உள்ள துணியில இன்னைக்கு ஒரு மாணிக்கத்தை ஒரு மாட்டு துணியில சுத்தி வச்சிருக்காம்பா, அவர்தான் உனக்காக பிறந்த கர்த்தராகிய கிறிஸ்து. This is the message given by the angel. இந்த செய்தி தான் பூமிக்கு வந்தது. இதை வச்சுதான் we are celebrating Christmas. I don't want to blame it. நான் அதை பேசிட்டு இப்போ அந்த டாபிக் நான் பேசுறதுக்கு நேரம் இல்லை. I don't want to waste my time. என் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. இப்போ
this is a form. அதாவது நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நான் முடிஞ்ச அளவுக்கு கடவுளை பள்ளிக்கூடத்தில் நான் படித்தேன். ஒன்னொன்னு அவர் சொல்லிக் கொடுத்த சின்ன சின்ன கிட்ஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இதுல ஒரு டாபிக்கை பேசிருக்க ஒரு வருஷம் பேசலாம், ஒரு வருஷம் 2 வருஷம் பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 வசனத்துல நாம பார்க்கிறோம் இல்லையா, பிள்ளைய துணியில சுற்றி முன்னிலை கிடைத்திருக்காங்க இல்லையா. இது எதுன்னு சொன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறி விட்டது. The prophecy has been fulfilled. Isaiah chapter 7 the verse 14 is over. இது ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் பேடுவாயாக. இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிற அர்த்தம். But the heaven says Emmanuel. But when the New Testament was opened, புதிய ஏற்பாடு திறக்கப்படுகிற பொழுது, listen my dear brothers very carefully, the written Old Testament and the unwritten New Testament, எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டிற்கும் எழுதப்படாத புதிய ஏற்பாட்டு மத்தியிலே ஒரு வார்த்தை மாம்சமாகி முன்னிலையிலே கிடத்தப்பட வேண்டும் என்பது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமாக இருக்கிறது. வாசிங்க லூக் சாப்டர் 7, ஐசாயா சாப்டர் 7 the verse 14. குயிக். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சீக்கிரம். ஐசாயா சாப்டர் 7 the verse 14. சீக்கிரம் வாசிங்க. நிறைய ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பா. இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி. This is the first sign which this is the prophetic sign. இது தீர்க்கதரிசிக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். This is a sign which God has given to the prophet through Isaiah. எழுதப்படாத புதிய ஏற்பாட்டுக்கு முன்பதாக எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டிலே Isaiah the prophet said this is a sign. ஆண்டவர் தாமே உங்களுக்கு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஹalleluya. God sent the first sign. தேவன் முதலாவதாக the written Bible to the unwritten New Testament. Now the Old Testament was a written book, not yet the New Testament. இன்னும் புதிய ஏற்பாடு எழுதப்படவில்லை. புதிய ஏற்பாடு எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால், நல்ல கவனிங்கள், புதிய ஏற்பாடு எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் ஏசாயா சொன்ன அந்த அடையாளமானது முந்தின அடையாளத்துக்கும் பிந்தின அடையாளத்துக்கும் ஒரு மகாபெரிய ஒற்றுமை உண்டு. Isaiah chapter 7 verse 14. ஏசாயா 7:14 ஒரு கன்னிகை கர்ப்பவதி குமாரனை பெறுவாள். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11-12 பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னிலை கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். அப்ப முந்தின அடையாளமானது எழுதப்பட்ட அடையாளம், பிந்தின அடையாளமானது காண்கிற அடையாளம். முந்தின அடையாளத்தில் இருந்து பிந்தின அடையாளம் வரைக்கும் வார்த்தையானது தீர்க்கதரிசனம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சம் பூர்வகால பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசனமாய் பிதாக்கள் துணை தேவர் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் நமக்கு சொல்லப்பட்டார். இவரை கொண்டு சகலத்தை உருவாக்கினார். ஹalleluya. இவரோட தன்மையின் சொரூபமாய் இருந்து எழுவேத்தில் வாசிக்கிறோம். ஆஹா, எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, வாசிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் பூர்வ Hebrews chapter 1 the verse 1. குயிக். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 1:1 படிங்க. பூர்வகால பங்காகவும் Hebrews chapter 1:1 எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசனம் மூலமாய் பிதாக்களுக்கு திருளப்பட்ட தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு சொல்லப்பட்டார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். எவரை யாரு? ஏசாயா 7:14 படி லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல முன்னிலையில சுற்றப்பட்டு இருக்கிறாரோ அவரே இவரே இது கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருமணமானார். இவரை சர்வத்துக்கு சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகை உண்டாக்கினார். இவர் யாரு? ஹalleluya. லூக்கா 2:14 சொல்லப்பட்ட இவர் அவருடைய இந்த வார்த்தையை
வார்த்தைக்குரியது. இந்த மாம்சமானது ஆவிக்குரியது. இந்த மாம்சமானது பரலோகத்துக்குரியது. இந்த மாம்சமானது நித்தியத்துக்குரியது. இந்த மாம்சமானது ஜீவனுக்குரியது. இந்த மாம்சமானது அழியாமைக்குரியது. இந்த மாம்சமானது ஆட்டுக்குட்டியானவருக்குரியது. இந்த மாம்சமானது ஆட்டுக்குட்டியான மனைவிக்குரியது. ஹalleluya, hallelujah. This is the royal secret which God has sent to the earth. Well, if a man understands the real truth in the royal way, then only the real Christmas has been celebrated on the earth in the right manner. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah. So the first sign, முதலாவது அடையாளம் கன்னிகையின் கர்ப்பம். அந்த அடையாளம் எப்படி நிறைவேற்றப்படுகிறது? பிள்ளையை wrapped in a swaddling cloth, ஒரு மாட்டுக்கொட்டிய துணியிலே அது சுற்றப்பட்டிருக்கிறது. அப்படியே பார்ப்போம். எங்கேயோ ஒரு மாட்டுக்கொட்டையில பிள்ளைய துணியில சுற்றி ஒரு கன்னிகை கற்பதியாகி குமாரை பெற்றிருக்கிறாள். யாருமே கண்டுக்கல. எருசலேம் தேவாலயத்தில் மகாபிரத ஆசாரியர்கள், லேவியர்கள், பலிகள், காணிக்கைகள், பண்டிகைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்குது. மகாபிரத ஆசாரியர் ஆசாரத்தை போட்டுக்கிட்டு கர்த்தருக்கு பரிசுத்தம்ங்கிற தலைப்பாகையோட ஊரி தும்பியோட திரைக்குள்ளாக ரத்தத்தை தெளித்து கொண்டிருக்கிறான். என் கேள்வி ரொம்ப சிம்பிள் நண்பர்களே, ஏன் அந்த பரலோகத்தின் தூதர்கள் மகாபிரதன் ஆசிரியர் சொல்லாம பைபிளில ஆடி மேய்ச்சிட்டு இருந்த அந்த கீழ்த்தரமா மக்கள்கிட்ட பேசின அந்த தூதன் ஏன் எங்கேயுமே சொல்லல? மகாபிரதாசரே, நீ பேசுறியே அந்த மேசத்தை சொல்ல மாட்டாயா? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஹalleluya. எனவே God came to the earth. தேவன் எப்பெல்லாம் இறங்கி வருகிறாரோ அப்பெல்லாம் அவர் தான் சொன்னதை ஒருவன் செய்துகிட்டே இருப்பான். அவர் செய்துகிட்டு இருக்கிற அதே வழியில அவனுக்கு தெரியாமல் இன்னொரு கூடாரத்திலே இன்னொரு சாலிலே பூமிக்கு வந்து அவர் தம்மை அறிமுகப்படுத்துவார். அதை உலகம் அறியவே அறியாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். Jesus Christ the same yesterday, today and forever. Heaven and earth will pass away, but his word will never pass away. Hallelujah. Hallelujah. Very, very, very important things. Now, முதலாவது அடையாளமானது ஏசாயா 7:14 லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-12 முடிவு பெற்று விட்டது. இப்ப நல்லா கவனிங்க. லூக்கா சுவிசேஷம் 2:11 ஒரு சோழி கிளாத்ல ஒரு பிள்ளையுடைய மாம்சம் சுற்றப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க பிரதர். I want to say the word very carefully. ஒரு மாம்சமானது ஒரு சோழி கிளாத்ல ஒரு முன்னணியில துணியில சுற்றப்பட்டிருக்கிறது. இதுதான் என்ன அடையாளம் தெரியுமா சார்? என்ன அடையாளம் தெரியுமா? இனிமேதான் புதிய ஏற்பாடு எழுதப்பட போகிறது. ஹalleluya. எழுதப்பட்ட பழைய ஏற்பாடு, the written old testament and unwritten new testament, எழுதப்பட்ட பழைய ஏற்பாட்டுக்கும் எழுதப்படாத புதிய ஏற்பாட்டுக்கு மத்தியிலே துணியிலே சுற்றப்பட்ட முன்னலிலே சுற்றப்பட்ட ஒரு மாம்சம் பூமியிலே இருக்குமே. ஆனால் நண்பர்களே, உலகம் நேசித்தாலும் நேசிக்காவிட்டால், உலகம் விசுவாசித்தால் விசுவாசிக்காவிட்டாலும் மீண்டும் ஒரு ஏற்பாடு எழுதப்பட போகிறது. ஹalleluya, ஹalleluya. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தீர்க்கதரிசிகள் யாரும் அறியாத ஒரு புதிய ஏற்பாடு எழுதுவதற்காக காணக்கூட தேவன் காணக்கூடியவராக இந்த பூமிக்கு இறங்கி வந்த அந்த ரகசியம் தான் அந்த இரண்டாவது அடையாளம். பிள்ளையை துணியில சுற்றி முன்னிலை கெடுத்து காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். ஹalleluya. God has given a royal sign for the people, those who trust and believe the word of God. Hallelujah. Hallelujah. This is the first. இத முதலாவது சாய். நல்ல கவனிங்க. இப்ப பிள்ளையை துணியில சுற்றி கிடத்துக்கும் பொழுது அவங்களை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்கன்னா மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் வந்தாங்க. நல்ல கவனிங்க. துணியில சுற்றப்பட்ட பிள்ளையை பார்ப்பதற்கு எந்த அப்போஸ்தலர்களும் எந்த தீர்க்கதரிசிகளும்
எந்த ஞானவான்களும் எந்த கனவான்களும் வரல. மாறாக பிரதர், ஒரு ஒவ்வொரு காலத்துல ஒரு சாயல் பூமிக்கு வருகின்ற பொழுது அதை யாரெல்லாம் கண்டுபிடிக்கணும், யார் அதை பின்பற்றணும் என்பதை தேவன் உலகம் முன்பதாகவே தன்னுடைய சிந்தனையில் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சோழி கிளாத்துல அந்த முன்னணியில் உள்ள துணியில சுற்றப்பட்ட அந்த பிள்ளையை தரிசிப்பதற்காக பரலோகத்துல வந்து சத்தம் உண்டாகுது. மேய்ப்பர்களும் யார் வந்தாங்க? சாஸ்திரிகள் வந்தாங்க. கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாய் இந்த சாஸ்திரி சும்மா இருக்கல. ஏரோராஜிட்ட போய் யூதருக்கு ராஜா கொடுத்திருக்கீங்க, அவரை படித்துக் கொள்ள வந்தோம் அப்படின்னா அவன் யோசனை, ஆஹா நாம தான் ராஜாவா இருக்கிறோம், நமக்கு தெரியாம இன்னொரு ராஜா வந்திருக்கானா. உடனடியாக அந்த டைம் எல்லாம் பாக்குறான். சரி எப்ப புறப்பட்டீங்க, எப்ப வந்தீங்க? சரி 2 வயசுக்குள்ள எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொலை செய்து போட வேண்டும் என்று திட்டம் போட்டான். அவன் யூத பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்வதற்காக அல்ல, அந்த 2 வயசுல ஆண் பிள்ளை எல்லாம் கொலை செய்து போட்டான். யாருக்கு தலைமையேறும்? ஹல்லேலூயா. ஆனா தேவனோ இரக்கத்தை உள்ளவராய், தன்னுடைய பிரமாணத்தை மாற்ற முடியாதவராய், தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாய், வாக்குத்தத்தத்தின் தேவனை இருந்தபடினாலே தேவன் அவரை எகிப்து கொண்டு போனார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எகிப்திலிருந்து குமாரனை வரவேற்று சொல்லுகிற தீர்க்கதரிசனம் நிறைவேற்றத்தக்கதாக இப்படி நடந்து சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாக, நல்ல கவனிங்க, தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக பிள்ளை துணிலே சுற்றப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை அந்த பிள்ளையை பார்ப்பதற்காக சாஸ்திரிகளும் யார் வந்தாங்க? யார் வந்தாங்க? மேய்ப்பர்கள் வந்தாங்க. ரைட். இப்போ 30 இயர்ஸ், நல்ல கவனிக்கணும், 30 வருஷம் 30 இயர்ஸ், நல்ல கவனிக்கணும். பைபிள் முட்டி முட்டி படிங்க. 30 வருஷம் அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு வளர்கிறது. இப்போ 30 வருஷம் முடிஞ்ச உடனே அந்த வார்த்தை மாம்சமானது வனாந்தரத்தில் சத்தத்தை நோக்கி செல்கிறது. நல்ல கவனிங்க. வார்த்தை மாம்சம் எங்க போகும்? சொல்லுங்க. ஆமாப்பா, வார்த்தை மாம்சம் எங்கதான் போகும்? அங்க யார் இருக்கா? ஆமா. ஏசாயா 40 வசனத்தை சுமந்தவனாக வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தம், வனாந்தரத்தில் கூப்பிடுற சத்தத்தின் மாம்சம் யோவான் சாணகர். ஏசாயா 7:14 கர்த்தர் இயேசுவின் மாம்சம். 2 மாம்சங்களும் எங்க இருக்குது? பூமியில. வனாந்தரத்தில் மாம்சம் வார்த்தை மாம்சத்துக்கு 6 மாசம் மூத்தது. அவன் எங்க இருக்கிறான்? கர்த்தர் வழி ஆயத்தப்படுத்துகிற அந்த ஏசாயா வாசிங்க. ஏசாயா புத்தகம் 40 அதிகாரம் 3 வசனம். Isaiah chapter 40 the verse 3. கர்த்தர் வழி ஆயத்தப்படுத்துங்கள். அவாந்தர வெளியிலே நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள். நம்முடைய தேவனுக்கு பாதையை செவி பண்ணுங்கள் என்றும் பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோடலானது செவையாகி கரடு சமமாக்கப்படும் என்றும் கர்த்தர் வெளியரங்கமாகும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும். மாம்சமான யாவது ஏகமாய் காணும். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் மாம்சத்தை குறைத்தது என்று வனாந்தரத்திலே கூப்பிடுற சத்தம் உண்டாயிற்று. ஹல்லேலூயா. வனாந்தர அந்த சத்தத்தை ஏசாயா 40 அதிகாரம் 3 வசனத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது யோவான் சாணகனுக்கு ஏசாயா புத்தகம் 40 அதிகாரம் 3 வசனம் யோவான் சாணகிட்ட மட்டும்தான் நிறைவேறுமே தவிர எந்த மகாபிரதன் ஆசிரியத்தை நிறைவேறாது என்று சத்தியத்தை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வசனமும், ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு சத்தியமும் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் தேவன் அதற்கென்று ஒரு மாம்சத்தை பூமியில் வைத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. The great God is with us. Heaven and earth will pass away. The heaven and earth will pass away. But the great God is with us. நல்ல கவனிக்கணும், நம்ம தெளிவாக கவனிக்கணும். ஏசாயா 43 நிறைவேறணும்னா அதுக்கு யார் வேணும்? யோவான் சாணகர் வேணும். ஏசாயா 7:14 நிறைவேறணும்னா கர்த்தரே வார்த்தை மாம்சம் வேணும். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, அப்படியானால் நல்ல கவனிங்க. ரோமர் 8 அதிகாரம்
23, 24. ரோமன்ஸ் இப்ப படிச்சோம்ல, ரோமன் 8ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனம். அதுவும் அல்லாமல் ரோமன் chapter 8 verse 23 and 24. குயிக் வாசிப்பா. அதுவும் அல்லாமல் ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதல் பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுகார வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஹalleluya. அப்ப ஆவியின் முதல் பலனை பெற்ற அப்போஸ்தலர்களே புத்திர சுகாரமாகிய சரீர மீட்பை பெறுவதற்காக காத்திருந்து தவிக்கிறாங்க. So the fullness of the Holy Spirit leads to the redemption and adoption of the body of Christ. The adoption and redemption, sir. புத்திர சுவிகாரம், சரீர மீட்பு, ஆவியின் முதல் பலன் அப்போஸ்தலனே சொல்றார், நான் காத்திருந்து தவிக்கிறேன். I am waiting for the adoption and the redemption of our body. What is adoption? What is redemption? Has happened up that day? நடந்து முடிச்சிட்டாப்பா. நல்ல கவனிக்கணும். மனாந்தரத்தின் சத்தம் அந்த கரெக்டா 30 வருஷம் முடிஞ்ச உடனே வேதம் சொல்கிற பிறகு பைபிளை படிக்கணும். லூக் chapter 3, லூக்கான சுவிசேஷம் லூக்கான சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். எல்லாம் கவனிங்க. ரொம்ப முக்கியமான வசனம். அடிக்கடி நான் பேசுவேன். லூக்கா சுவிசேஷம் 3வது 2வது வசனம். லூக்கா 3:2 சீக்கிரம். லூக் chapter 3 the verse 2. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியராயும் இருந்த காலத்தில் யார் இருக்கா? அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியர் இருக்கும் போது ஏன் கர்த்தருடைய வார்த்தை சகரியாவுக்கு மாறாக யோவாசன் வந்துச்சியா? அன்னாவுக்கு காய்பாவும் வந்துக்கலாமே. வேதம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. பிரதான ஆசிரியர். அதே மாதிரிதான் இன்னைக்கு இந்தியாவில உலகத்துல எப்பேற்பட்ட ஆசாரியர்களாம் பெரிய பெரிய ஊழியக்காரர்களாம், ஆனா கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, வார்த்தை யாருக்கு கடந்து வந்திருக்கிறதோ, அன்னாவும் காய்பாவும் நல்ல பயன்படி. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியராயும் இருந்த காலத்தில் வனாந்தரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஹalleluya. அண்ணா கிட்ட போகாது, காய்பா கிட்ட போகாது. நீ எப்பேற்பட்ட பெரிய அளவுல இருக்கலாம் சார், doesn't matter. You make the great person and shake the world with miracles and wonders, and you have to practice the millions and millions of people, doesn't matter. But the receive the word of God is the justification of the heaven on the human beings. பரலோகத்துடைய justifications is totally different, brother. அண்ணாவும் காய்பாவும் பிரதான. அதே மாதிரி நீங்க இந்தியா எடுத்துட்டீங்கன்னா பெரிய பெரிய ஊழியக்காரர் இருக்காங்க. அதான் சொல்ல எந்த ஆள்கிட்ட வராம அவர் எப்ப அப்படி அதை பற்றி பேசவே இல்லை. அண்ணா விட்டு காய்பா கிட்ட கர்த்தருடைய வார்த்தை போகாம சகரியாவின் குமாரனாகிய யோவான் இடத்துல கர்த்தருடைய வார்த்தை போனது பைபிள் எழுதப்பட்டிருக்குது. லூக்கா 3ஆம் அதிகாரம் 2வது வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்னாவும் காய்பாவும் வாசிப்பா. அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசிரியராயும் இருந்த காலத்தில். அதான் பிரதர் எத்தனை பாஸ்டர் இருக்கலாம், எத்தனை ஊழியக்காரர் இருக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஐ நெவர் அண்ட் எவர் பாத்திர போட்டேன். கர்த்தருடைய வார்த்தை பெறாத ஒரு நான் மதிக்கிறதே கிடையாது சார். ஹalleluya. ஐ நெவர் பாத்திர போட்டேன். அண்ணாவும் காய்பாவும் எவ்வளவு ஆசை எனக்கு என்ன சார்? யோவானுக்கு என்ன? ஹalleluya. ஆட்டு குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டீனோரவரும் அவரை சேர அன்பரந்தெல்லா கண்ணீரும் துடைக்க நீயாங்கிருப்பாயோ சொல் என் மனமே நானாங்கிருப்பேன்
போல் கர்த்தர் சபை என்று மன்னர் மணவாளன் இயேசுவை மணந்து பின்னோம் சொல்லரே தாவிலை ருசிக்க நீ அங்கிருப்பா யோனி அங்கிருப்பா யோனி அங்கிருப்பா யோ சொல் என் மனமே நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் நான் அங்கிருப்பேன் என் இயேசுவுடன். ஹல்லேலூயா. அன்னாவும் காய்பாவும் பிரதம ஆசிரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே எங்க எருசலேம் தேவாலயத்தில் இல்ல. The man will never go to the palace of Jerusalem. Jesus Christ the same yesterday, today, forever. எப்பேற்பட்ட பிரதர் எப்பேற்பட்ட அளவுக்கு doesn't matter, but the Bible says very important things. அன்னாவும் காய்பாவும் பிரதாசாரியனாய் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே எருசலேம் தேவாலயத்தில் இல்ல இல்ல. அவர் அதே இன்றைக்கு செய்கிறார். God is on the earth. தேவன் இன்றைக்கு பூமியில் இருப்பாரானால் அதே செய்வார். சகலகுமான யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருக்கு வழி ஆயத்தப்படுத்துங்கள். ஆமென். Brother, God and the heaven and the spirit of God needs a single man. ஆண்டவருக்கு ஒரு தனிப்பட்ட நபர் எப்பொழுதுமே வேணும்பா. அவருக்கு ஒரு கூட்டமோ ஒரு கும்பலோ வேண்டாம். ஹல்லேலூயா. God needs one Moses. அவருக்கு ஒரு மோசே வேணும். அவனை கொண்டு ஆதியாகமம், யாத்திராகமம், எண்ணாகமோ, லேவியராகமம் அந்த 5 புத்தகத்தை எழுதணும்னா யார் வேணும்? மோசே வேணும். கோலியத்தை கொல்லணும்னா தாவீது வேணும். எசேக்கியேலை தீர்த்து கட்டணும்னா எலியா வேணும். இயேசு கிறிஸ்து ஞானத்தை கொடுக்கணும்னா யோவான் வேணும். மரணத்தை ஜெயிக்கணும் இயேசு கிறிஸ்து வேணும். உயிர்த்தெழுதல் வேணும், சபை வேணும். சாகாம தரிக்கிற மனவாட்டி வேணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. These are the plan of God. Nobody can change it, brother. பாலமும் விழுந்து போகும். கவனத்தை பேசவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வார்த்தையை பெற்றவர் ஒண்ணு பண்ண முடியாது சார். ஹல்லேலூயா. அவன் தோத்தமா தோத்து அவன் இருக்கும். ஆனா ஒரு நாள் ஒன்று வரும். கோலியத்தை கொக்கத்திட்டே இருக்கிறான் 40 நாள். அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் தானே, ராஜம் பண்ணப்பட்ட சவுல் தானே. கோலியத்தை சத்தம் தொடர் அடிக்கிச்ச தொடர் அடிக்கிறோம். கோலியத்தை வந்துட்டான். ஒரு சின்ன பேய் பிசாசுக்கு பயப்படுறான் ஊழியக்காரன். எதை பார்த்தாலும் பேய் பிசாசு வந்துடும், பேய் வந்துடும். எப்படி வரும்? எங்க இருந்து வரும்? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் கிறிஸ்தவன் அல்ல. ஹல்லேலூயா. அல்ல சிரிச்சிட்டாங்க. சும்மா பிரதர் இவங்க சொல்றலாம் நான் நம்புறேன், நான் கட்டிக்காரன். சும்மா உட்காந்து எதை வேணா சொல்லுவாங்க, எதை வேணா செய்வாங்க. பிதாவுக்கோ குமாருக்கோ சுத்தோமிக்கோ நாம கூட நான் கட்டிக்காரன் இல்ல. பரவாயில்லையா? ஹல்லேலூயா. சத்தியம் இதுதான், உண்மை இதுதான். ஹல்லேலூயா. 2000 ஜீவன் தேவனை இந்த பூமிக்கு அனுப்பினார். I can see my own eyes, I can hear my ears. என் கண்ணால கண்டேன், என் காதால கேட்டேன். அவர் இதை அனுப்பினார். God sent for the world no more message. இனி வானத்து பூமிக்கு செய்து வரவே வராதுப்பா. Hallelujah. This is the last word. God is going to do the judgment. Hallelujah. பூமியில நியாயத்தோடு நடக்கும்னா கர்த்தர் இந்த பாலத்தை கூட பேச சத்தியத்தை லெவல் மற்றும் இருக்கவே இருக்காது. நோ டவுட் about it. நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, நீ ஏத்துக்கிடாம போனாலும் சரி. அன்னாவும் காய்வாவும் இருக்கும் பொழுது வாசிங்க. அன்னாவும் காய்வாவும் பிரதான ஆசிரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாகி. இப்போ பிரதான ஆசிரியர் எது போகாது? கர்த்தருடைய வார்த்தை போகல, எருசலேம் தேவாலயத்துக்கு போகல. ஏக்க போச்சது. அவன் எங்க இருக்கிறான்? அந்த சாப்பாடு என்ன? வெட்டிகளையும் காட்டு தேனும். அவனுக்கு அப்பா யாரு? சகரியா. அவன் யாரு? பிரதானாசாரியன்.
பிரதான ஆசாரியன் வயிற்றுல பிறந்த யோவானை எடுத்து பிரதான ஆசாரியன் சமூகத்தை பொறுத்த மேட்சை சாப்பிட விடாம அவன் சாப்பாட்டெல்லாம் அப்படி தூர போட்டு உங்க அப்பா சாப்பிட்டது சாப்பாடாடா கேட்பாங்க. தோப்பல் ஊழியத்தை பிள்ளை செய்கிறோம், சகரியா ஊழியத்தை யோகம் செய்யல, ஏன் செய்யல சொல்லுங்க. இது தலைமுறை தலைமுறை யோகம் நம்ம குடும்ப ஊழியம் செய்கிறோம் சார். சகரியாவுக்கு ஊழியத்தை யோகம் செய்யலையே, எங்க இருக்கு பைபிளை காட்டுங்க. சும்மா அதாவது you want to show the property, தலைமுறையா உள்ள உன் பணத்தையும் உன் சொத்தையும் பாதுகாக்கிறதுக்காக சும்மா ஊரே மாத்திரம் நல்ல வேண்டாம். ஹalleluya. நல்ல கவனிங்க. சவுல் பென்யமீன் கோத்திரம், தாவீது யூதா கோத்திரம். பென்யமீன் கோத்திரத்தை விட்டு சவுல தள்ள உடனே அபிஷேகம் எந்த கோத்திரத்துக்கு போச்சு? யூதா கோத்திரத்துக்கு போச்சு. கோத்திரம் அந்த லேவி கோத்திரத்துக்கு வரலையா? அபிஷேகம் லேவி கோத்திரத்துல இல்லையா? லேவி கோத்திரத்தை விட்டு பென்யமீன் கோத்திரத்துக்கு போய், பென்யமீன் கோத்திரத்தை யூதா கோத்திரத்துக்கு போய், அந்த யூதா கோத்திரத்தை சந்தேகத்துல இயேசு பூமிக்கு வந்தாரு. லேவி கோத்திரத்தை வரலையே. பைபிள் காட்டுங்க. சும்மா பிரதர், சும்மா இதுல ஏமாத்து வேலை. பூமியில கிறிஸ்து சைவ சபை இல்லவே இல்லை. தேவன் கிறிஸ்துவை கடித்து போட்டார். கிருபைகளையும் வரங்களையும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் கனிகளையும் ஊழியங்களையும் அப்போஸ்தலரையும் தீர்க்கதரிசிகளையும் சுவிசேஷகரையும் போதகரையும் பரலோகம் திரும்ப பெற்றுக் கொண்டது. ஹalleluya. இது கிறிஸ்து இருக்கிற இடத்துல அன்னிக்கு இருக்கிறான், பரிசுத்தம் இருக்கிற அசுத்தம் இருக்கிறது, போதகத்தை கள்ளமாக இருக்கிறான், பிள்ளையாவர் உபதேசம் எசேக்கியேல் மாற்றம் உன்னை அழிவு கட்டது. அழிவு வருகிறது, நாசம் வருகிறது, பட்டை வருகிறது. Let's say the Lord. Hallelujah. Hallelujah. These are the important things which God has shown to us. Oh, what a wonderful God. இப்போ 30 வயசுல பார்த்த மாசம் எங்க போகுது? எங்க? நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு போன வார்த்தை மாம்சமானது எல்லா நீதி நிறைவேற்றுவதற்காக எங்க போறாரு? யோர்தான் போறாரு. போய் பிரமாணத்தை நிறைவேற்றுவதற்கு எங்க போறாரு? எருசலேம் தேவாலயத்தில். ரொம்ப பணக்காரா இருந்தா என்ன கொடுப்பான்? காலையோ ஆடை கொடுக்கணும். மிடில் கிளாஸா இருந்தா 2 காட்டு புறாங்க என்ன கொடுத்தாங்க. ரைட். வனாந்தரத்து போறாரு. யோவான் பாக்குறா. எப்படி அரசு கொடுத்துருந்தா? நீங்களே அறியாத ஒரு நடுவில் இருக்கிறார் வீரபாபு குட்டிகளே. எப்பா அவங்க போற ஆன்சர் கொடுத்தவங்க எல்லாம் யோவான் எப்படி கூட்டான்? எப்படி கூட்டான்? Oh my beloved brothers, you are coming to baptize me. I am very glad to meet you because you are the royal person coming to the world. அப்படியே சொன்னா என்ன சொன்னா? சர்ப்பத்தின் வித்தேன்னு கூப்பிட்டான். வீரபாபு குட்டியே அர்த்தம் என்ன? சர்ப்பத்தின் வித்தே, காயின் சந்ததியே, உலகத்தை நல்ல வழி காட்ட வேண்டாம். அதையும் கட்டிட்டு மானக்கிட்டு முங்கிட்டு போனாங்க. எதுக்கு? வேற வழி இல்லாம. எனக்கு பின் கிறிஸ்து வருகிறார், விசுவாசிக்கிறாய் சொல்லி கொடுத்துட்டே இருந்தான். யார் வருகிறார் அப்படின்னு ஆன்சர் கொடுத்தானோ அவர் அங்க வந்து நிற்கிறார். யோவான் பார்த்தா நானும் மாலையை ஆன்சர் பெற வேண்டியதா இருக்கேன். வரலாமா? சொல்லுங்கப்பா. இது தேவ நீதி. இது தேவ நீதி. எது தேவ நீதி? ஒரு சகரியாவுக்கும் ஒரு எலிசபெத்துக்கு பிறந்த ஒரு மண்ணான மனிதன் வானத்தின் வார்த்தையை தண்ணிலே ஞானஸ்நானம் கொடுப்பது வானத்தின் நீதியா இருக்குமே. ஆனால் ஆட்டுக்குட்டியானவரை பூமியிலே முளைத்த சத்தியம் விவாகம் கண்டுக் கொள்வது வானத்தின் சத்தியம் அல்லவா? ஹalleluya. Hallelujah. John the Baptist was born between Elizabeth and Zachariah, and he was a 100% fisherman, and he baptized the royal body of Christ on the water. He is in the righteousness of the heaven. அதுதான் வானத்தின் நீதி. சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் பிறந்த யோவான் சானகன் பார்த்து மாம்ச ஞானஸ்நானம் கொடுக்கிறான். இப்பதான் வானம் திறக்குது சார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிள்ளையை துணியில சுற்றப்பட்டு கிடக்கும் போது வானம் திறக்கல. 30 வயசாகி வனாந்தரத்துல ஞானஸ்நானம் பெற்று கரையின உடனே வானம் திறக்கப்பட்டது.
இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறேன். இனி இவருக்கு யாரும் செய்ய கொடுக்க வேண்டாம். எப்ப இனி அண்ணாவுக்கு செய்ய கொடுக்காத. பாடல என்ன சொல்லுங்க வாசிங்க. நான் பேசலப்பா. You turn the Bible, Luke chapter 3. லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம். ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி என்னுடைய நேசகுமாரன், அல்லேலூயா, உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. அல்லேலூயா. You can read the Bible, Mark chapter 2. அந்த நாடும் நெருங்கிடுதே. மத்தேயு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம் வாசிங்க. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3:7. பரிசேயரில் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேற்ற உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. அல்லேலூயா. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தன்மேல் வருகிறது கண்டார். அந்தியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. என்று உரைத்தது. கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் கொடுத்தார். இப்போ மத்தேயு 17 வேதத்தை இருக்கணும். Turn the book of Matthew 17. Verse 5. மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர் பேசுகையில் இதோ ஒளிவுள்ள ஒரு மேகம் அவர் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவிடுங்கள் என்று. இப்போ வார்த்தை மாம்சம் பூமிக்கு வந்து அவர் வேலை செய்ய ஆரம்பிச்ச பிறகு இது யோவான் சத்தத்துக்கு வேல்யூ கிடையாது. அந்த சத்தம் முடிஞ்சு போச்சு. இது யாரு செய்ய கொடுக்கணும்? பிரதான ஆசிரியர் சத்தம் ஓய்ந்தது, பனான் சத்தம் நிறுத்தப்பட்டாச்சு. இனி வார்த்தை சத்தத்தை செய்ய கொடுக்கணும். இப்போ இவரு செய்ய கொடுக்காம நாங்க யாரை செய்ய கொடுப்போம்? அந்த கிட்ட தான் போவோம், காய்ப கிட்ட தான் போவோம், இல்ல எளிய நாள் பெற்ற யோவானத்தை தேடி போவோம். அப்படி நீங்க போனீங்கன்னா நாமே வஞ்சுகளா இருப்போம். அவருடைய வார்த்தை நமக்குள்ள இராது. நாமே எப்படிங்களா இருப்போம்? வஞ்சுகளா இருப்போம். எது நமக்குள்ள இருப்பா? வார்த்தை இராது. நல்ல கவனிங்க. இப்போ தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறலாக பிள்ளையை துணியில சுற்றி முன்னிலை கிடைக்கப்பட்ட பொழுது யார் வந்தாங்க? மேய்ப்பன சாஸ்திரி வந்தாங்க. 30 வயசுல யோவான் அவருக்கு சாட்சி கொடுத்தார். இப்ப மருவ மலையில அதான் பேசுறேன். மத்திய 17ல அந்த மருவ மலையில அவர் மருவமாக நல்ல கவனிங்க. சரிதானா? மத்திய 17ல மருவ மலையில யாரெல்லாம் இருந்தா? பேதுரு, யோவான், யாக்கோபு, எலியா, மோசே, இயேசு கிறிஸ்து. இந்த 6 பேர் தான் மருவத்துல இடம். யாருக்கெல்லாம் சொல்லுங்க? வார்த்தை மாம்சம், சுளைகாட்டுல போன எலியா, அடக்கம் பண்ணப்பட்ட மோசே, பேதுரு, யோவான், யாக்கோபு. 6 பேர் தான் இருக்காங்க. 7வது காரியம் நிறைவேறணும். அது என்ன நிறைவேறல? அடுத்து தொடர்ந்து நான் பேசியிருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ முன்னிலை கடத்தப்பட்ட அவரை பார்ப்பதற்கு மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் வனாந்தத்துல அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே யோவான் சானகனும் பரிசுத்த புறாவில் இறங்குறாரு. மறுமலையில பேதுரு, யோவான், யாக்கோபு, சுழல் காட்டில் போன எலியா. சார்
மருமம் ஆகும்போது அண்ணாவை கூப்பிட்டு காய்மாவை கூப்பிட்டு அண்ணாவே காய்மாவே நான் மருமம் சொன்னாரா? சொல்லல. எப்பா மத்தேயு 17 கர்த்தர் இயேசு கிறிஸ்து அண்ணாவுக்கும் காய்மாவுக்கும் மருமகளை கூப்பிட்டானா இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவ சபைக்கும் சாபத்துக்கும் மருந்து கூப்பிடுவார். ஹalleluya. சும்மா இந்த விஷயத்துக்கும் அப்படியே நடிப்பாங்களாம், இப்படியே சாப்பிடுவாங்களாம், ஆண்டவரே வாரம் கூப்பிடுவாங்களாம், அந்த வாரம் கூட்டி போயிருவாங்க. சார் இதெல்லாம் வேண்டாம். இந்த டாபிக் எல்லாம் நான் பேசி என் டைம் வேஸ்ட் பண்றதுக்காக கர்த்தர் என்ன மன்னிக்கட்டும். அந்த வேலைக்கு வரல. நான் ஒரு அப்போஸ்தலனோ தீர்க்கதரிசியோ சுவிசேஷனோ போதகனோ இல்லை. ஏன்னா சபையே இல்லையே. நான் கடவுளுடைய பள்ளிக்கூடத்தை படிச்ச ஒரு கடைசி மாணவன். சில பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு, அதை பேசிட்டு போயிட்டே இருக்கணும். இதை என் வேலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ மருவமலையில யாரா இருக்கிறா சொல்லுங்க? எலியா, மோசே, வார்த்தை மாம்சம், பேதுரு, யோவான், யாக்கோபு. வெரி குட். இப்போ அப்போ தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலின் சாயல், வனாந்தரத்துல ஞானஸ்நானம் பெற்ற ஒரு சாயல், மறுரூபத்தின் சாயல். தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற சாயல்ல 2 சாட்சிகள். யாரெல்லாம்? சாஸ்திரிகளும் மேய்ப்பர்களும். வனாந்தரத்துல அவர் ஞானஸ்நானம் பெற்ற உடனே யோவான் ஸ்நானகனும் பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி. மறுரூபத்துல மோசே, எலியாவும், பேதுரு, யோவான், யாக்கோபும் சாட்சி. இப்போ மரணத்துக்கு பேர் ஒரு மரணம் நடக்குது. அவர் மாம்சத்துல ஒரே ஒருத்தன் அவர் சரீரத்தை காற்புக்கு தேசாதிபதியை போய் போராடி அவர் சரீரத்தை தோல்ல போட்டு சுமந்து அதை துணி வச்சுட்டு அடக்கம் பண்ணுகிறான். அவனுக்கு அரிமத்தா ஒரு யோசேப்பு என்று பேர். ஹalleluya. அவர் மரித்ததை அடக்கம் பண்ண யார் மட்டும் தான் சாட்சி? யார் மட்டும் தான் சாட்சி? அரிமத்தானாகிய யோசேப்பு மட்டுமே சாட்சி. இப்போ அடக்கம் பண்ணேச்சு. அதோட யார் வேலை முடிஞ்சு போச்சு? அரிமத்தான யோசேப்பு வேலை முடிஞ்சு போச்சு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து எப்பா ரொம்ப கேட்டுக்காரப்பா, எனக்காக போராடி எனக்கு அடக்கம் பண்ணாப்பா, கேட்டு இதை தோண்டப்படி சுமந்தாப்பா. நான் அவனுக்கு இல்ல சார். நல்லா கவனிங்க. உயிர்த்தெழுந்த பிறகு அவர் யாருக்கு தரிசனமானார்னா அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிங்க. Acts chapter 1 the word 3. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5. அவர் பாடுபட்ட பின்பு 4 நாளும் யார் தரிசனமாகல? ஏமா அரிமத்தன யோசேப்பு தான அடக்கம் பண்ற ட்ரை பண்ணா? அவன் திரும்பி போய் கேட்டான். அப்போஸ்தலர் ஹalleluya. ஏன்னா இவன் மாம்சத்துல ஆளாவது இரத்தத்துல பிறக்காம யாரா பிறந்தவன்? தேவனா பிறந்தவன். அது மட்டும் இல்ல, இவன் தான் அடுத்து என்ன செய்யணும்? கிறிஸ்து சரீரமா சபைக்குள்ள வேலை என்ன செய்யணும். அதுக்காக எல்லாம் திறந்துட்டாங்க. வாசிங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தின் அவருடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு காண்பித்தார். ஹalleluya. யாருக்கு? அப்போஸ்தலர். யூதாஸ் இல்லாத அப்போஸ்தலனுக்கு. இந்த இடத்துல இந்த மத்தியஸ் வரல. இன்னும் சீட்டு போட்டு யாரும் செலக்ட் பண்ணல. சீட்டு போட்டு வந்தவன் மத்தியாஸ், நாட்டு விட்டு செத்தவன் யூதாஸ். அந்த 2 மைனஸ் பண்ணிட்டு எங்க இருக்கிறாரு? இன்னும் பவுல் வரல. ஒருத்த வெயிட்டிங்ல இருக்கிறான். யாரு? பவுல் வெயிட்டிங்ல இருக்கிறான். மத்தியாஸ் சீட்டு போட்டு செலக்ட் பண்ணப்படுறான். ஒருத்த தலையில இருந்து செத்துட்டான். எதை பற்றியே இப்போ அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல யார்கிட்ட பேசியிருக்கிறாரு? பிரசன்ட்ல யாரெல்லாம் இருக்கிறாரு? தம்மை உயிரோடு இருக்கிற காண்பித்தார். நண்பர்களே, அப்போ மறுரூபத்துல இருந்த மோசே, எலியாவும் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வேத வாக்கியத்தை விவரித்து காண்பிக்கின்ற பொழுது அவர்களை பூமிக்கு திரும்ப அழைக்கவில்லை என்று சொல்லி சத்தியத்தின்படி நாங்கள் உங்களை பிரசங்கிக்கிறோம். ஹalleluya. மத்தேயு 17 வந்த மோசே, எலியாவும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலர் பேசுறாரு இல்லையா? அவங்க கூட இல்ல. அப்ப தீர்க்கதரிசியுடைய காலங்கள் வேறு, ஞானியுடைய காலங்கள் வேறு, சாஸ்திரியுடைய காலங்கள் வேறு, வேதவாட காலங்கள் வேறு, அண்ணாவும் காய்வ ஆசாரி ஊழிய வேறு, வராத சட்டத்தின் வேறு, அறிவத்த ஊழிய வேறு. அவன் எல்லா
ஸ்டேஜ்ல அந்தந்த இடத்துல அந்தந்த ஊழியத்தை செய்துட்டு நின்னுட்டான். Hallelujah. Hallelujah. But the word is continuing. ஆனா வார்த்தை மாம்சமோ தன் பயணத்தை தொடர்ந்து கொண்டு கண்டே. Very important things, my dear sister. ரொம்ப கவனமா நம்ம கவனிக்கணும். Very important. ரொம்ப ரைட். வாசினே. தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களை அவருடைய பேசி தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு காண்பித்தார். அநேக இப்போ there are three important things. ஒரு 3 காரியத்தை கவனமா கவனிக்கணும். அதாவது நம்ம மாம்சத்துல வார்த்தை பார்க்கிறோமா, ஆவியில வார்த்தை பார்க்கிறோமா, ஆவிக்குள் வார்த்தை பார்க்கிறோமா? வார்த்தை மாம்சத்திலே பார்த்தாங்க, ஆவியிலையும் பார்த்தாங்க, ஆவிக்குள்ளேயும் பார்த்தாங்க. ஹல்லேலூயா. வார்த்தை மாம்சம் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல ஏப்பா எல்லாரும் பார்த்தான். ஆனா ஆவியில அப்போஸ்தலன் பார்த்தான், ஆவிக்குள்ள யோவான் மட்டும் நான் பார்த்தான். ஹல்லேலூயா. ஆமென். நல்லா கவனிங்க, பைபிளை படிங்க. சார், இயேசு கிறிஸ்துவை நீங்க மாம்சத்துல பார்க்கறீங்களா, ஆவியில பார்க்கறீங்களா, ஆவிக்குள்ள பார்க்கறீங்களா, இல்ல உங்க வீட்டுக்குள்ள பார்க்கறீங்களா, இல்ல உங்க பாஸ்டர் கிட்ட பார்க்கறீங்களா, சபையில எங்கயா பார்க்கறீங்க? இயேசுவை நாம் எங்கே காணலாம், அவர் பேசுவதை எங்கே கேட்கலாம், இயேசுவை நாம் எங்கே காணலாம். கர்த்தருவிலே பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்து உரிமைகளை அவருடனே பேசி அநேகம் தெளிவான திஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அதனால இப்ப டர்ன் தி புக் ஆஃப் அதான் பேசியிருந்தேன். இப்போ நமக்கு நல்ல உதாரணம் யோவான். நல்ல கவனிங்க. யோவான் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில் என்ன செய்தான்? தொட்டான், பார்த்தான், மார்பில் படுத்து கிடந்தான். அவர் மறுபத்திலே பார்த்தான். அப்புறம் பெந்தேகோஸ்து நாளில பரிசுத்தாய் பெற்று கிறிஸ்து சங்கமா சபையுடைய தலைமை போதனாக பரலோகத்தை நியமித்தது. பேதுரு யோவானும் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் போய் பெருச்சப்பன் தூக்கி விட்டு போறாங்க. எல்லாம் நடந்தது. நண்பர்களே, யோவான் இயேசு கிறிஸ்துவை மாம்சத்திலே பார்த்தான், யோவான் இயேசுவை ஆவியிலே பார்த்தான், யோவான் இயேசு கிறிஸ்துவை மறுவரையிலே பார்த்தான். ஆனா இந்த 3 இடத்திலும் யோவானால் இயேசு கிறிஸ்து வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொல்லி சத்தியத்தை பற்றி நாங்கள் பேசுகிறோம். ஹalleluya, hallelujah. Sir, when John was seeing the word in flesh in the spirit, he was not able to receive the revelation of Jesus Christ, but he can able to receive the revelation of Jesus Christ when he was in the spirit of God. அது நல்ல உதாரணம். பழைய பாட்டு போனீங்கன்னா மோசே முதல்ல அவரை எங்க சந்திக்கிறான்? முச்செடியில, அடுத்து சீனாய் மலையில, அடுத்து ஆசீர் கூடாரத்துல. பேசுற புரியுதா ஐயா? மோசே முதல்ல கடவுளை எங்க சந்திக்கிறான்? முச்செடியில. ரெண்டாவது சீனாய் மலையில. அது என்ன சொல்றாரு? எப்பா முச்செடிக்கு வர மாட்டேன், நீ சீனாய் மலைக்கு வர வேண்டாம், நான் இறங்கி வரேன்னா என்ன போடு? கூடாத போடு. இப்பொழுது மோசையை இனி கர்த்தர் மோசையை எங்க சந்திக்க மாட்டார். ஆசீர் கூடாரம் போட்ட பிறகு மோசையினுடைய முச்செடி அனுபவம் நிராகரிக்கப்படும். ஆசீர் கூடாரம் போடப்பட்ட பிறகு மோசையினுடைய சீனாமல் அனுபவம் நிராகரிக்கப்படும். ஆசீர்வாதம் போட்ட பிறகு கர்த்தர் அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசனத்தின் மத்தியில் இருந்து அவனோடு பேசுவார். ஹalleluya. இது தேவன் 3வது பரிமாணத்தில் மனிதனோடு பேசுகிற காலம். ஹalleluya. முதலாவது முச்செடியிலே, இரண்டாவது சீனாய் மலையிலே. முச்செடியிலே 1 to 1 ஒரு ராஜ்யத்துக்கு அனுப்புறாரு, இரண்டாவது அடையாளத்துக்கு அனுப்புறாரு, மூன்றாவது அவரோடு பேசுவதற்காக ஒரு தோல் போட்ட கூடாரத்துக்குள் தேவன் மறைந்து பேசுகிற ஒரு காலம் உண்டு. ஹalleluya. பேசுற விஷயம் நான் பேசுறேன் பிரதர். மோசே எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனோட முதல் அனுபவம் முச்செடியில, ரெண்டாவது சீனாய் மலையில,
மூன்றாவது ஆசைப்படும். ஆசீர்வாதம் போட்ட பிறகு இனி அவர் எங்க வர மாட்டாரு, வர மாட்டார், சீனா வர மாட்டார். அதே மோசம் தானே, அதே மோசம் தானே, அதே ஆண்டவர் தான். அதே போல கர்த்தரை அழைத்திருக்கிறார். ரைட்டுப்பா. வாட் அபௌட் யுவர் growth of the spiritual life? நம்ம ஆவிக்கு வளர்ச்சி என்ன? முச்சடியிலே இருக்கிறோமா, சீனாவிலே உட்கார்ந்து இருக்கிறோமா, இல்லாவிட்டால் தேவன் நம்ம முகமா சந்திக்கிற ஹalleluya. நண்பர்களே, பாத்தியன் காலம், முச்சடியின் காலம், சபையின் காலம், சீனாவின் காலம், மெய்யான கூடாரத்தின் காலம், ஆசீர்வாதத்தின் காலம். ஹalleluya. இன்றைக்கு தேவன் கூடாரத்தில் மறைந்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. சுவிசேஷத்தின் காலம், முச்சடியின் காலம், சபையின் காலம், சீனாவின் காலம், அடையாளங்கள், அற்புதங்கள், இடிகள், முழக்கங்கள், ரைட், குட், ஃபைன். பட் டுடே ஆசீர்வாதம்ல மோசகிட்ட பேசுற மாதிரி ஒரு மெய்யான கூடாரத்தை போட்டு 2008 ஜூலை 24 தேவன் தாம் ரகசியத்தை நிறைவேற்ற ஆரம்பித்து விட்டார் என்று சத்தியத்திற்கு பிரசங்கிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. அங்கே காலத்தை சத்தியத்தை கண்டேன், கடைசி வெளிச்சத்தை கண்டேன், தேவ ரகசிய இடத்தை கண்டேன், மணவாளன் குடியிருக்கிற இடத்தை கண்டேன், மணவாட்டி ஆயத்தமாக கண்டேன், சத்திய வேதத்தின் அசுவாட கண்டேன், நித்திய ஒரு பாதையை கண்டேன், அங்கே கசிந்து கொண்டு ரத்தத்தை கண்டேன், அங்கே தெளித்து கொண்டு ரத்தத்தை கண்டேன், அங்கே தனி ஒரு பாதை கண்டேன் கண்டேன் கண்டேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. The great God is with us. அவர் நேற்று வேண்டும் என்று மாறாத ஒரு ஆண்டவர். நல்ல கவனிக்கணும் பிரதர். அப்போ வார்த்தையாக இயேசு கிறிஸ்துவை மாம்சத்தில பார்த்தவங்க உண்டு, ஆவியில பார்த்தவங்க உண்டு, ஆவிக்குள்ள பார்த்தவங்க உண்டு. ஆகவே தான் இன்னைக்கு சில காரியத்தை தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகளே, இப்போ அதாவது உயிர்த்தெழுந்த பிறகு அவர் யாருக்கு போனாரு? அப்போ சில 1:3 படின Acts 1:3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்தின் குறிப்புகளை அவர்களுடைய பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். யாருக்கு? அந்த இங்கிலீஷ் ஆக போட்டிருக்கு. If you read Acts 1, என்ன வந்தாலும் Acts 1:3 இல்லையா? Right, good, fine. To whom also he showed himself alive at his person by many infallible proofs, being seen of them 40 days and speaking of the things pertaining to the kingdom of God. நல்லா கவனிங்க. Pertaining to the kingdom of God. 40 நாள் நல்லா கவனிங்க. மாம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னணியில் அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. சாஸ்திரிகள் மேற்கொள்ள பார்த்துட்டாங்க. வெரி குட். கன்னி கர்ப்பதியானா, ரைட்டு. மருமலையில மோசே, ரைட்டு. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து 40 நாள் பூமியில சுற்றி உலாவினார். இன்ஃபாலிபிள் ப்ரூஃப்ஸ். அங்கதான் ரகசியத்தை பேசுறார். அது வரைக்கும் ஓமைகள் பேசுற ஆண்டவர் இவங்கிட்ட தெளிவா பேசுறார். அப்ப நல்ல கவனிங்க. பூமியில அவர் இருக்கும் பொழுது இந்த வசனத்தை இந்த அப்போஸ்தலர் 1:3-4-5 அவர் வேத வசனத்தை பேசும்போது எது எழுதப்படல? அன்ரிட்டன். நல்ல கவனிங்க. அன்ரிட்டன். அப்போ அன்ரிட்டன் டு ரிட்டன். எழுதப்படாத ஒரு வேதம் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் காணக்கூடாத தேவன் காணக்கூடியவராய் பூமிக்கு வர வேண்டும். ஹalleluya, ஏத்துக்கிட்டீங்களாப்பா? எழுதப்படாத வேதம் எழுதப்பட வேண்டும் என்று சொன்னால் காணக்கூடாத தேவன் காணக்கூடியவராக வர வேண்டும். பேசப்படாத காரியம் பேசப்பட வேண்டும், கேட்கப்படாத காரியம் கேட்கப்பட வேண்டும், மறைக்கப்பட்ட காரியம் வெளிப்பட வேண்டும். தேவன் மனிதனை போல பூமிக்கு வர வேண்டும். இவைகள் எல்லாம் ஒத்து போயிருக்க நண்பர்களே,
1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் கொரிந்தியர் சாப்டர் 15 the verse 51. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். சீக்கிரமா. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாமெல்லாம் நித்திரை அடைவதில்லை. I will show the mystery of God. இதோ ஒரு ரகசியம் அறிவிக்கிறேன்னு சொல்றான். ரகசியம் என்ன? அந்த ரகசியம் எங்க நிறைவேறும்? ஹalleluya. சபையின் காலத்துக்கு பிறகு 2021 ஜூலை 24 தேவன் இந்த மெய்யான கூடாரத்திலே தேவ ரகசிய நிறைவேறத்தை காண்பித்தார். ஹalleluya. Hallelujah. The fulfillment of 1 Corinthians chapter 15 the verse 51 has been proved in 2021 July 24. பிற எனக்கு கொடுத்த வெளிச்சத்தை தான் நான் வச்சுட்டு இருக்க முடியும். என்கிட்ட ஒரு சின்ன விளக்கு கொடுத்தாருன்னா தேவனின் விளக்கை ஏற்றுவீர் நான் தாவீது. என் விளக்கு அவர் ஏற்றினார்னா ஒருத்தர் அணைக்க முடியாதுங்க. கர்த்தருடைய விலையேற பெற்ற மாறாத பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதா. ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக எழுப்பின உடனே என்ன சொல்லணும்? மேக எழுப்பின என்ன சொல்லணும்? மேக எழுப்பின என்ன சொல்லணும்? கூடாத்த கலத்தணும், குத்து விளக்கு அணைக்கணும், எல்லாம் பேக் பண்ணிட்டு என்ன சொல்லணும்? அது மேக போதுமா இருக்கணும். மேக நின்ன உடனே கூடாத பிரிக்கணும், விளக்கை ஏற்றணும். மேக எழுப்பின உடனே விளக்கு அணைக்கணும். ஆஹா ஆஹா, இன்னைக்கு மட்டும் லவரிக சபை காலத்துல மட்டும் மேக எழும்பல, மேக அசையில, நீங்க சொன்னதே சொல்லிட்டு இருப்பீங்க. என்ன சார் அது? எந்த விதத்துல நியாயம் சார்? நல்ல பைபிளை படிச்சு பாருங்க சார். இல்லைன்னா வாங்க பேசுவோம். இல்ல உங்களுக்கு 9 வரத்தோட வாங்க. ஆவிக்கு 9 வரத்தோட ஆவியில் நிறைஞ்சுக்கிட்டே வாங்க, பாப்புமே. நிறைவானது வரப்பட குறைவானது ஒழிந்து போகும். இட் கேன் பி ஸ்டாப். அடையாளமானாலும் அற்புதமானாலும் வரமானாலும் கனியானாலும் ஊழியமானாலும் ராஜ்யமானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் உயிர்த்தலானாலும் ஆளுகையானாலும் வார்த்தையின் பரிவர்த்தத்துக்கு முன்பாக நிற்க கண்டேன். Hallelujah. When the word is fulfilled, வார்த்தை பரிபூர்ணமாக அக்கினியை பிரவேசிக்குமானால் அக்கினி நிற்கும். அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். Hallelujah. இப்போ அதுக்கு பிறகுதான் உயிர்த்தெழுந்து நல்ல கவனிங்க. 40 நாள் பூமியில சுற்றி உலாவி வசனத்தெல்லாம் யாருக்கிட்ட தெளிவா பேசிட்டு போனாரோ அவன் எங்க காத்திருக்கிறான்? மேல் வீட்டுல காத்திருக்கிறான். உங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி வாழ்க்கை எழுதிட்டு போனாரோ என்ன செய்வார்? அப்படியே எப்படி வந்தாரு? அக்கினிமயமான நாவுகளை போல பூமிக்கு இறங்கி வந்தார். எவன் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் வசனத்தை முகமா அவர் பேசுறத உயிர்த்தெழுந்த மாம்சத்தோட இருந்து, அவர் உயிர்த்தெழுந்த சாயல இருந்தாரு, இவன் மாம்ச சாயல இருந்து அவரது இன்ஃபார்மல் புருஷ் வேத வசனத்தெல்லாம் நிரூபிக்கிறத கேட்டாரோ அவன் மேலதான் அக்கினிமய நாவுகளை போல இறங்கிறார். ஹalleluya. அப்ப இன்னைக்கும் தேவ ரகசியத்தை கேட்டாதான் சார் அன்னைக்கு நித்தியத்தை கருத்து நீ சோதரிப்பாய். ஹalleluya. நான் பேசுற புரிய நினைக்கிறேன். 40 நாள் எந்த அப்போஸ்தலன் கூட அவர் பூமியில உலாவி வசனத்தை பேசுறாரோ அவன் வாயில தான் அக்கினிமய நாவுகளை போல இறங்குவாரே தவிர அண்ணா மேலையும் காய்வ மேல இறங்கவே மாட்டாருப்பா. ஹalleluya. இவன் சத்தியத்தை ஏத்துக்காம எப்படி ஆவியானவர் கிரியிச்சுவாரு? கர்த்தர் இயேசு கிறிஸ்து நாமத்திலேயே டான்ஸ் எடுக்கிறதே துப்பு இல்ல. அது என்னங்க ஊழியம்? கேடுகட்ட ஒரு பழம். இயேசு கிறிஸ்து நாமத்துக்கே மரியாதை இல்லை ஒரு சபையில. அது சபையா? அதனால அதை விட்டுருவோம். நமக்கு எதுக்கு அந்த வேலை? அதுக்கு பிறகு கிறிஸ்துவின் சரீரமாக சபையான சபைக்கப்படுகிறது. அப்போஸ்தலர் 2:3 அதுக்கு யாரெல்லாம் கொடுத்தாரு? கிறிஸ்து சரீரமாக சபையான பக்தர். வாசிங்க எபேசியர் 4:12 படிங்க. எபேசியர் chapter 4 the verse 14. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 4:12 படிப்பாங்க. கிறிஸ்து சரீரமாய் சபையானது பக்தி அடைவதற்காக. ஐயோ சீக்கிரம்
செல்வி வாலிபமும். ஆமாப்பா, ஆமா. படி. பரிசுத்தால் சீர்படுத்தும் பொருட்டு, சீர்படுத்தும் பொருட்டு, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி அடைவதற்காகவும், அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், ஆமென், சிலரை மேய்ப்பராகவும், ஆமென், போதகராகவும் ஏற்படுத்தினார். இப்போ நம்ம சபைக்கு போன யாரெல்லாம் இருக்கணும்? ஆமென். யாரெல்லாம் இருக்கணும் சொல்லுங்க. அப்போஸ்தலர், கர்த்தர் இயேசு ஞானஸ்நானம் கொடுக்கணும், ஆவிக்குரிய உண்மை வர இருக்கணும், சிலரை சுவிசேஷகர்களாகவும், தீர்க்கதரிசி இருக்கணும், மேய்ப்பராகவும், போதகராகவும், ஒரு பாசன பகுத்தின் வர இருக்கணும், தீர்க்கதரிசி வர இருக்கணும், வார்த்தை போதிக்கிற வர இருக்கணும். சார், ஒண்ணுமே இல்லாம நீங்க சபை நடத்துவீங்க, நாங்க அதை ஏத்துக்கணுமா? அது பட்டிமன்றமே பேசுவோம் சார். எதுவுமே இல்லாம ஓ அப்படி சபை நடத்துவீங்க, நாங்க ஏத்துக்கணுமா? எனக்கு புரியல. இல்ல இந்த பைபிள் தூர வச்சிருவோமா? அதாவது கர்த்தர் விலையேற பெற்ற மாறாத மனதார சத்தியத்தை மறுதலிக்கிறவர்கள், எப்படி மனதார போய் சொல்லுகிறவர்கள், விலையேற பெற்ற மாறாத அந்த துரோகம் செய்ய வேண்டாங்க. இதோட சபை முடியுது. இப்போ நல்லா கவனிங்க. தீர்க்கதரிசனம் நிறைவேறி பிள்ளையை துணியில சுற்றி முன்னிலை கடத்தினால வார்த்தை பரிபூர்ணமாகிவிட்டதா? வானம் திறக்கப்பட்டதுனால வார்த்தை பரிபூர்ணமாகிவிட்டதா? மருவ மலையில வார்த்தை பரிபூர்ணமாகிவிட்டதா? மரணத்தினால வார்த்தை பரிபூர்ணமாகிவிட்டதா? உயிர்த்தெழுந்து 40 நாள் அப்போஸ்தலத்துல பேசினால வார்த்தை பரிபூர்ணமாகிவிட்டதா? கிறிஸ்துவின் சரீரமாக சபையை அவர் பூமியில ஸ்தாபித்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், அடையாளங்கள், அற்புதங்கள், கனிகள், வரங்கள், ஒளிகளை, மரணம், அடக்க, உயிர்த்தலை கொடுத்தனால வார்த்தை பரிபூர்ணமாகிவிட்டதா அப்படின்னு கேட்டா நீங்க தான் பதில் சொல்லணும். இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த ஸ்டெப் 1 தீர்க்கதரிசனம் நிறைவேறின மாம்சம், வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் பெற்ற மாம்சம், மறுமடைந்த மாம்சம், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட மாம்சம், உயிர் திறந்த மாம்சம், கிறிஸ்து சரீரமாக சபை, இந்த 6ஐயும் இணைக்கணும்னா பரிபூர்ணமான ஒண்ணு வரணும். வேறு சொல்கிறது, தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான். சகரியா 4 வாங்க. சகரியா chapter 4. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. சகரியா புத்தகம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சகரியா chapter 4 the verse 7. பெரிய பருவமே நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமியாவாய். ஆமென். தலைக்கல்லை அவர் கொண்டு வருவார். இப்போ பிரனாவுடைய புக்க படிச்சீங்கன்னா பெர்ஃபெக்ட் மேன் அப்படிம்பாரு. அது வந்து இந்த ஹெட்ஸோட அன்புன்னு கிறிஸ்டியன் பேசுறாரு. குட், அது சபைக்குதி. நம்ம காலத்துல தலைக்கல் வரணும். the headstone should become. அந்த தலைக்கல் என்ன அப்படின்னா, இந்த பூமியில கிறிஸ்து சரீரமா சபை ரீப்ளேஸ் பண்ணப்பட்ட பிறகு, ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த சர்ச். இப்ப தெளிவா பேசுறேன், கொஞ்சம் ஹார்ட் வேர்ட் தான். ஆஃப்டர் ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் த சர்ச், ஆஃப்டர் த ரிமூவல் ஆஃப் த வஸ்தி, வஸ்தி புடுங்கிற பிறகு, சபையை ரிமூவ் பண்ண பிறகு, something should come. ஒன்று வரணும். இத பல ஆண்டுகள் நம்ம பேச முடியும். அதை நீங்க ரகசிய வருகன்னு சொல்லலாம், இல்லைன்னா ஏப்ரல் சொல்லலாம். ஆனா இந்த இடத்துல ஒரு வசனத்தை சகரியா 4ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்கன்னா, you turn the book of Zechariah chapter 4. ரைட், வாசி. தலைக்கலை கொண்டு வருவான், அதற்கு தலைக்கலை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆரம்பிப்பார்கள். ஆமென். இன்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, செருபாபேலின் கைகள் இந்த ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டது
10 அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசட்டை பண்ணலாம்? பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறவைகளாகிய கர்த்தருடைய 7 கண்களும் செருபாபின் கையில் இருக்கிற தூக்கு நூலை சந்தோஷமாய் பார்க்கிறது. ஹalleluya. அப்ப பூமி எங்கும் கடவுளுடைய 7 கண் அன்பப்படணும். அது எங்க இருக்குது? மாம்சத்துல இல்ல, ஆவியில இல்ல, ஆவிக்குள்ள, வெளிப்பாட்டுக்குள்ள, இயேசு வெளிப்பாட்டுக்குள்ள அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியுடைய அந்த 7 வாசி. ரெவலேஷன் 5, ரெவலேஷன் சாப்டர் 5 வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் வைத்திருப்போம். Thank you Jesus. Thank you Lord. Thank you Jesus. Thank you Jesus. வெளிப்படுத்தின 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மத்தியிலே நிற்கிறது. அப்போ நல்ல பிரதர், இப்ப தலைத்துல வரணும்னா 7 கண்கள் வரணுமே. கிறிஸ்து சரீரமா சபை எபேசுவிலிருந்து லவோதிக்கா சபை காலம் வரைக்கும் 7 கண்கள் வந்தது உண்டா? சொல்லுங்க சார். வரலையே. இப்போ இதோட அந்த தலைக்கல் இணையணும்னா the 7 eyes has been incorporated. 7 கண்கள் இணையணும். அப்பந்தான் ஆட்டுக்குட்டியாருடைய பரிபூரணத்தை பார்க்க முடியும். இந்த 7 கண்களும் பூமிக்கு அனுப்பப்பட்டாதான் நல்ல கவனிக்கப்படுது. அதாவது தீர்க்கதரிசனம் நல்ல கவனிக்கப்படுது. தீர்க்கதரிசனம் நிறைவேற்ற சாயல், வனாந்தரத்தில் ஞானஸ்நானம் பெற்ற சாயல், மறுரூபத்தின் சாயல், மரணத்தின் சாயல், உயிர்த்தெழுந்த சாயல், சபையாகிய சரீரத்தின் சாயல். இது 6க்கு பிறகு பரிபூரணம் உண்டாகணும்னா கிறிஸ்துக்குள்ள, ஆவிக்குள்ள, வெளிப்பாட்டுக்குள்ள, இயேசு வெளிப்பாட்டுக்குள்ள ஆட்டுடைய 7 கண்மணி அணியணும்னா நண்பர்களே, அது ஆட்டுக்குட்டியாருடைய ரகசிய வருகை இருக்க வேண்டும். ஹalleluya, ஹalleluya. அங்கதான் நித்தியத்திலிருந்து இப்போ இந்த 7 கண்களும் இந்த பூமியில் அனுப்பப்பட்டா அது காலத்தை சத்தியத்தை சொல்லும், கடைசி வெளிச்சத்தை காண்பிக்கும், தேவ ரகசிய இடத்தை காண்பிக்கும், மனவாளத்தின் இடத்தை காண்பிக்கும், மனவாட்ட ஆயத்தரை காண்பிக்கும், சத்திய வேதம் சொல்லி இடத்தை காண்பிக்கும், நித்திய போற பாதை காண்பிக்கும். இந்த பாதையில தான் ஒரு பக்கத்துல ஆட்டுக்குடைய 7 கண்கள், ஒரு பக்கத்துல ஆட்டுக்குடைய 7 கொம்புகள். ஹalleluya. இத தலைக்கல்பா. இது இணைஞ்சாதா ஆவியானவர் மனவாட்டியோடு இருப்பார். ஹalleluya. இதுவரைக்கும் வார்த்தை மாம்சத்தை கண்ட நீங்கள் இனி மனவாட்டின் மாம்சத்தை காண வேண்டும். ஹalleluya. இந்த ரகசியம் பெருசு சார். நான் ஆட்டுக்குட்டியானவரையும் மனைவியாகி மனவாட்டி குறித்து பேசுகிறேன். தலைக்கல் இணைக்கப்படுகின்ற பொழுது ஆட்டுடைய 7 கண்களும் பூமியிலே ஒரு மெய்யான குணத்தில் இருக்கக்கூடிய ரகசியத்தோடு இணைக்கப்பட்டு, தலைக்கலோடு இணைக்கப்பட்டு இந்த பரிபூரணமான நிகழ்வை காண்கின்ற பொழுதுதான் சரீர மீட்பை பெற்றுக் கொள்கிறோம், புத்திர சுகத்தை பெற்றுக் கொள்கிறோம், சிருஷ்டி சோதனை அடைகிறது, தேவனுக்கு வழிபடுகிறார்கள், அழிவுடைய அழியாமை சோதரிக்கிறது, ஆற்றுடைய கல்யாணம் நடக்கிறது. அங்கே நாம் விருந்தாளிகளாக இணைய போகிறோம். இவை எல்லாம் thus say the Lord, thus say the Lord, thus say the Lord. God bless you. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். மீண்டும் சந்திப்போம். ஜெபம்மா. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Jesus, thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி. ஓ ஹalleluya. wherever the people are there, கர்த்தாவே உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஐயா, உம்முடைய வார்த்தை இறங்கட்டும். Let the Spirit of God fill everywhere, every deaf, every unclean spirit, every witchcraft, சொப்பனத்தின் ஆவிகள், குறிசொல்லின் ஆவிகள், நரகத்தின் ஆவிகள், பொய்யின் ஆவிகள், அந்தகாரத்தின் ஆவிகள், பொல்லாத மாய்மாலத்தின் கட்டுகள், ஓ பிலிசினத்தின் கட்டுகள், தாயத்தின் ஆவிகள், ஓ மந்திரத்தின் ஆவிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் I command and demand, God, leave the body, fill them Lord, fill the body, let the Spirit of God fill them Lord. Hallelujah. Kokkamalutala raboshandula, God, fill them Lord. நிரப்பு, ஆசீர்வதியும், உம்முடைய நித்திய மகிமைக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லா கனம் துதி மேலோருக்கும் செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.
ஜோனண்ணே. ஐயா இயேசு அல்லது ஆண்டவரே, ராஜாவே, வானத்தை பூமியை கொடுத்தவரே, நன்றி ஆண்டவரே, சொல்றவையா. அந்த நாட்களில் ஆண்டவரே நீங்கள் பேசுகிற மகா பெரிய சக்திக்கு நன்றி ஆண்டவரே, சொல்றவையா. ஐயா நிறைவேற்ற பொழுது ஆண்டவரே, இப்படி காரியம் ஆண்டவரே